சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இது என்ன காலம் அப்படின்னு சொன்னா, இது இருண்ட காலத்திற்கு பின்பாக வருகிற காலம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் புதிய ஏற்பாட்டுக்கு முன்னாடி, மத்தேயுக்கு முன்னாடி மல்கியா கடைசியா பழைய ஏற்பாட்டுல முடியும். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்டு சுமார் 400 வருடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உலகத்தில் எங்கும் பேசப்படவே இல்லை. வார்த்தை சொல்லப்படாத காலம். அதை வேத அறிஞர்கள் இருண்ட காலம், கர்த்தர் பேசாத காலம் என்று சொல்லுகிறார்கள். பேசாத காலத்துக்கு அப்புறம் முதல்ல ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் அல்லது ஒரு வார்த்தை ஆலயத்திலிருந்து, பலிபீடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது சகரியாவிற்கு முதலாக என்ன பண்ணுகிறது? வருகிறது. அங்க அநேக அடையாளங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தூதன் தன்னை வெளிப்படுத்துகிறார்னா அது யாருக்குன்னு சொன்ன இந்த சகரியாவுக்கு. இன்னும் இவ வாழ்ந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, 400 வருஷம் ஆண்டவர் பேசினதுன்னா நாங்க கேட்டதே இல்லைங்க. 400 வருஷம் அப்படி ஒரு சொப்பனத்துல கூட இயேசு வந்ததாகவோ அல்லது ஆண்டவர் வெளிப்படுத்தினதாகவோ அல்லது எந்த ஒரு சொப்பனத்தையும் தரிசனத்தையும் நாங்கள் கண்டதில்லை. ஒரு ஆலயத்தில் கூட நாங்கள் சொப்பனம் பார்த்தது இல்லை. அப்ப இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு மனநிலைமை என்னதான் இருக்கும்? ஆண்டவர்னா இருக்கிறாரா? அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு? அதுனா எங்க முற்பிதாக்களுக்கு நடந்ததுங்க. அதனா பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை சந்தித்தார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு உறவாடினார். மோசேக்கு முட்செடியின் மூலமாய் தரிசனமானார். மனோவாவிற்கு தூதன் தரிசனமானார். ஆனா எங்க நாட்கள் 400 வருஷமா நான் பார்த்த 4 தலைமுறையில ஆண்டவர் பேசினதா சொல்லப்படவே இல்லை. ஒரு தரிசனம் வந்ததாக சொல்லப்படவே இல்லை. இந்த மனநிலைமையிலதான் சகரியா இருந்திருக்கணும். அந்த இருண்ட காலத்தில் ஒருவேளை அந்த பழைய காலத்தை தாண்டி ஒரு புதிய ஏற்பாட்டின் புதிய காலத்துக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைகள் தரிசனத்தில் வருகிறது. இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைகள் தூதன் மூலமாக வருகிறது. அப்ப ஆண்டவர் ஒன்ன சொல்லி காட்டுறாரு, இன்னைக்கு காலத்துல கூட என் வார்த்தை எப்படினாலும் என் பிள்ளைகளை சந்திக்கும். ஆமென்.